நான் குடிச்சிட்டு வந்தா மட்டும் உங்களுக்கு அவமானமா தெரியுதாக்கும்? ஐயா நான் பெத்தெடுத்த சீபானே, நான் வளர்த்த கோமானே. ஏதா கொஞ்சம் வாய் மூடிட்டு இருக்கியா நீ? நல்லா இருக்குதே பாட்டு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதான் பாரதி, எனக்கு ஒன்றும் கண்டவங்கிட்டையெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவனை வேற யார்கிட்டயாவது போய் பேச சொல்லு. நேற்று குடிச்சிட்டு வந்தது இவர் தானே, இவர்கிட்ட தான் பேசணும். சொல்லுங்க. இது எதுக்கு இப்போ தேவையில்லாம ஊதி பெருசு பண்ணிக்கிட்டு? நீங்க பேசாம போங்க. நான் பேசணுங்க, பேசியே ஆகணும். இல்லை, நான் எதுக்கிட்ட உங்ககிட்ட பேசணும்? உனக்கு எனக்கு என்னடா சம்மந்தம்? நீங்க என் மாமனார், நான் உங்க மருமக. அதான் நம்மளுக்குள்ள சம்பந்தம். சரிங்களா? ஏய் யாரா, இன்னொரு தடவை நான் மாமான்னு கூப்பிட்ட நடக்கிறத வேற சொல்லிவிட்டேன். மாமாவா? மாமா? டேய், நான் என்ன உங்க அம்மா கூட பிறந்தவனாடா? இல்லை உங்க அப்பனோட தங்கச்சி கட்டியிருக்கேனா? நான் உங்க பொண்ணை கட்டி இருக்கிறேன்ல, அப்ப நீங்க எனக்கு மாமா தானே? இப்போ என்னடா வேணும் உனக்கு? எதுக்கடா இப்படி காலையில் வந்து இம்சை கொடுத்துட்டு இருக்க? யார்? நான் இம்சை கொடுக்குறேன்? நீங்க தான் நேற்று குடிச்சிட்டு வந்து இருக்கிறவங்கள இம்சை கொடுத்துட்டு உட்காந்துருக்கிறீங்க. நான் இம்சை கொடுக்குறேன். சரி விடுங்க, நான் பேச வந்ததை பேசிடுறேன். நேற்று எதுக்கு போய் குடிச்சிட்டு வந்தீங்க? வாழ்க்கையில முதல் தடவை குடிக்கிறீங்க. எப்படி குடிக்கணும், ஏது குடிக்கணும் தெரியாம போய் குடிச்சிட்டு வரலாமா? குடிக்கிறதுல பிரச்சனை இல்லைங்க மாமா. நம்ம உடம்புக்கு எது செட் ஆகணும் தெரிஞ்சுட்டு குடிக்கணும். இல்லைன்னா இப்படிதான் டப்புன்னு தூக்கி விட்டுரும். இங்க பாருங்க, குடிக்கிறதுக்குன்னு ஒரு வரமுறை இருக்கு. முதல் தடவை வாழ்க்கையில் குடிக்கிறப்போ உடனே சரக்கு போகக்கூடாது. முதல்ல பியர்ல ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பிராந்தியா, விஸ்கியா, நம்ம உடம்புக்கு எது செட் ஆகுன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் போகணுங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு முக்கியமான விஷயம், குடிக்கிறதுக்கு சைட் டிஷ். வெறும் சரக்கு மட்டும் தூக்கி மடக்குன்னு குடிச்சிட்டு வரக்கூடாது. அது கூட சேர்த்து சைட் டிஷ்ஷும் சாப்பிடணும். நீங்க அடுத்த ட்ரிப்பு குடிக்கும் போது இந்த கண்டை திங்கிறத விட, இந்த சிக்கன் மட்டனை விட நீங்க ஃப்ரூட்ஸ் கீட்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? இந்த கொய்யா, பப்பாளி, பைனாப்பிள், அதான் இந்த அன்னாச்சி பழம், இதெல்லாம் சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். புரியுதுங்களா? ஏண்டா எழுவடுத்தவனே, அவன் குடிச்சிட்டு வந்ததை கேள்வி கேட்பேன்னு பார்த்தா எப்படி குடிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்க? பேசாம நீயே போய் உன் மாமனுக்கு ஊத்தி கொடுக்க வேண்டியதானே? நானும் அதான் யோசிச்சேன் பாட்டி. இது பாருங்க, அடுத்த தடவை போகும்போது இந்த மாதிரி தனியாலாம் போகாதீங்க. சரியா? என்னை கூப்பிடுங்க, நான் கூட வரேன், சேர்ந்து குடிப்போம். நீங்க தனியா போய் குடிச்சிங்க டிச்சில் விழுந்து கிடக்காதீங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். ஏய், என்ன இழிச்சிட்டு இருக்கிறவா? தாளம் கேட்டல, போய் எடுத்துட்டு வா போ. அத்தை இருங்க, நீங்க இருங்க. ஆமா, சேராத சாருக்கு பிடிக்காத பொண்டாட்டி கண்ணில் இருக்கிற மண்ணு மாதிரி கண்ணு உறுத்திட்டே இருக்கும். முதல் நாள் குடிச்சு மறுநாள் தலை வலிச்சா அதுக்கு தைலெல்லாம் தேய்க்கக்கூடாது. அதுக்கு இன்னொரு மருந்து இருக்கு. சிஸ்டர், இது தண்ணியில் கொஞ்சம் எலுமிச்சப்பழம் புழிஞ்சு கல்லு போட்டு எடுத்துட்டு வரீங்களா? ஆமா, இதை குடிச்சிங்கன்னா தலைவலி டக்குன்னு காணாம போயிடும். எடுத்துட்டு வாங்க. சரி. ஆமா, இதுக்கு இன்னொரு வைத்தியம் இருக்கு, தெளிவு தண்ணின்னு சொல்லுவாங்க. நேற்று என்ன சரக்கு குடிச்சிங்கன்னு சொல்லுங்க, அதில் கட்டிங்கோட கொஞ்சம் கம்மியாக நான் எடுத்துட்டு வரேன். எடுத்து கப்புன்னு அடிங்க, இருக்கிற தலைவலி காணாம போயிடும். ஏய் போடாங்கட்ட. என்ன போடாங்கட்ட? என்னாச்சு? என்னை பார்த்தா உனக்கு என்ன குடிகார பையன் மாதிரி தெரியுதா? ஆமா, ஒரு குடிகாரன் இன்னொரு குடிகாரன்லாம் இப்படிலாம் திட்டக்கூடாது. குடிச்சா நம்மள குழந்தை மாதிரி மறந்து மன்னிச்சு போயிட்டே இருக்கணும் நம்ம. சரிங்களா? கல்லு போட்டீங்களா? ஆமா வாங்க குடிங்கப்பா. குடுங்க. இதை ஒரே மடக்கில் குடிச்சிங்கன்னா தலைவலிலாம் டக்குன்னு காணாம போயிடும். சரிங்களா? எடுத்து குடிக்க சொல்லுங்க. மாமா, ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்க குடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது யாருனாலையும் தடுக்க முடியாது. ஆனா தயவு செஞ்சு இந்த எலெக்ஷன் முடிக்கிற வரைக்குமாச்சும் கொஞ்சம் குடிக்காம இருங்க. நீங்களாம் நல்லா வெள்ளையும் சொல்லியுமா பட்டையை போட்டு சுத்தினாதான் ஊருக்குள்ள உங்களுக்கு மரியாதையே கெடுத்துக்காதீங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். கெட்டவன் நல்லவன் ஆகலாமாமா, ஆனா நல்லவன் கெட்டவன் ஆகக்கூடாது. இது ஏன் கருத்து. அவ்வளவுதாங்க சொல்லுவேன். இவளை அட்மிஷன் பண்ணும்போது இவங்க அம்மா தான் வந்து அட்மிஷன் போட்டாங்க. அப்போ இவளுக்கு அப்பா இல்லைன்னு சொன்னாங்களே. ஆக்சுவலி ஒன்றும் இல்லை மேடம், எங்கள் 2 பேருக்கும் நடுவில் சின்ன பிரச்சனை. இப்போதான்
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நாங்கள் 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆனோம். சரி அதை விடுங்க. பாத்தீங்களா சார்? யார மேடம்? உங்க பொண்ணோட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை பாத்தீங்களான்னு கேட்டேன். ஆ பார்த்தேன் மேடம். என்ன பண்ணலான்னு நீங்களே சொல்லுங்க. என்ன பண்ணலான்னு? எங்க ஸ்கூலுக்குன்னு சில எத்திக்ஸ் இருக்கு, சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்டா இருந்தா எங்க ஸ்கூலுக்கு தான் சார் கெட்ட பேர் வரும். மேடம் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நல்லா படிக்கிற குழந்தைங்கள இன்னும் நல்லா படிக்க வச்சு ரிசல்ட் வாங்கி தரதுக்கு பேரு நல்ல கோச்சிங் இல்லை. இந்த மாதிரி குழந்தைங்கள நல்லா படிக்க வச்சு பாஸ் பண்ண வைக்கிறது தான் நல்ல கோச்சிங். சார், இவ கிளாஸ்ல 31 பேர் படிக்கிறாங்க. இதுல இவ மட்டும் தான் இவ்ளோ மோசமா மார்க் எடுத்திருக்கா. அப்ப இவங்களுக்கு ஸ்பெஷல் கோச்சிங் ஏதாவது பண்ணலாம்ல மேடம்? ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா உட்கார வச்சு சொல்லி கொடுத்துட்டு இருக்க முடியுமா சார்? மொத்தமா தானே சார் உட்கார வச்சு கிளாஸ் எடுக்க முடியும். அப்ப கரெக்டா ஃபீஸ் கட்டலனா தனியா கண்டுபிடிச்சு ஃபைன் போட்டு கிளாஸுக்கு வெளியே நிக்க வைக்கிறீங்க. இதை மட்டும் கரெக்டா பண்றீங்கல்ல, அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸையும் கவனிக்க வேண்டியது உங்க பொறுப்பு தானே மேடம்? என்ன சார் ஏதோ பிரஸ் ரிப்போர்ட்டர் மாதிரி கேள்வி கேக்குறீங்க? உண்மையை கேள்வி கேட்கறதுக்கு ரிப்போர்ட்டரா இருக்கணும்னு அவசியம் இல்லை மேடம். அதுவும் இல்லாம இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்கள்லாம் நம்மளை விட ஷார்ப்பா தான் இருக்காங்க மேடம். ஒரு குழந்தைக்கு படிப்புல இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருந்துச்சுன்னா அவங்க வேற ஒரு ஆக்டிவிட்டியில இன்ட்ரெஸ்டா இருக்காங்கன்னு அர்த்தம். நீங்க அதை கண்டுபிடிச்சு டெவலப் பண்ணி விட்டா குழந்தையோட ஃபியூச்சரும் டெவலப் ஆகும்ல. சார், இந்த ஸ்கூல் மத்த ஸ்கூல் மாதிரி படிப்புன்னு டார்ச்சர் பண்ற ஸ்கூல் கிடையாது. ஒரு குழந்தைக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு பார்த்து அதை அவங்க கிட்ட கேட்டு அதுல இருக்கிற டேலண்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா உங்க பொண்ணு அதுக்கும் செட் ஆக மாட்டேங்கிறா. ஆமா சார், எங்க ஸ்கூல்ல சிங்கிங், டான்சிங், கராத்தே, ஸ்கேட்டிங், டிராயிங்னு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் அவ்வளவு சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கோம். இவ ஒரு விஷயத்துக்கு கூட பேர் கொடுக்கவே இல்ல, ஒரு விஷயத்துக்கும் இன்ட்ரெஸ்டும் எடுத்துக்கல. இப்படி இருந்தா நாங்க என்ன சார் பண்றது? என்ன தமிழ் இது? உனக்கு படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா வேற ஏதாவது பண்ணலாம்ல. நான் நல்லா பாட்டு பாடுவேன்ப்பா. வெரி குட் தமிழ். மேடம், என் பொண்ணு நல்லா பாடுவாளாம். எங்க ஒரு பாட்டு பாடு. தமிழ். ரெடி? 1 2 3. ஏய் ரக்கிட்ட 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 ஓ ரக்கிட்ட 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 ஓ ரக்கிட்ட 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 ஓ என்ன வேணா நடக்கட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன். உசிருக்கு வேற என்ன வேணும் உல்லாசமா இருப்பேன். என்ன வேணா நடக்கட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன். உசிருக்கு வேற என்ன வேணும் உல்லாசமா இருப்பேன். தமிழ், என்ன பண்ணிட்டு இருக்க? நான் ஏன் டென்ஷன் ஆகுறேன்னு இப்ப தெரியுதா உங்களுக்கு? சாரி மேடம், சாரி சாரி சாரி. ஏ தமிழ், நல்ல பாட்டா சூஸ் பண்ணிட்டு இப்படி பாடினா அவங்களுக்கு எப்படி பிடிக்கும்? நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டே பாடுங்க. ஓகேப்பா. 1 2 3. ராஜவானா வாழுவேன் எதுவும் இல்லைனாலும் ஆளுவேன். ரக்கிட்ட 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 ஓ ரக்கிட்ட ரக்கிட்ட Get ரக்கிட்ட lost. கொஞ்சமாவது உங்களுக்கு மேனஸ் இருக்கா? பிரின்சிபல் முன்னாடி அவ பாட்டுக்கு சினிமா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கா, நீங்க அவளை டான்ஸ் ஆட சொல்லி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. சாரி மேடம், என் குழந்தை எது பண்ணாலும் எனக்கு பிடிக்கும், அதான் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டேன். பாட்டு பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க ஆர்வத்தை கொஞ்சமாச்சும் படிப்புல காட்ட சொல்லுங்க சார். சரிங்க மேடம், நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் இதுதான் இவளுக்கு லாஸ்ட் வார்னிங். நெக்ஸ்ட் எக்ஸாம்ல இதே மாதிரி இவ ஃபெயில் ஆனா டிசி கொடுத்துருவீங்களா? இவ அம்மா கிட்டயே சொல்லிடுவேன். நீங்க இவளுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வச்சிருக்கீங்க, ஆனா இவ அம்மா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா தான் இருக்காங்க. இனிமே எது நடந்தாலும் அவங்க தான் ஸ்கூலுக்கு வரணும். ஐயோ வேணாம் மிஸ். நெக்ஸ்ட் எக்ஸாம்ல எல்லாத்துலயும் பாஸ் பண்ணிடுறேன் மிஸ். அப்போ உன் அம்மா மேல மட்டும் தான் உனக்கு பயம், அப்பா மேல பயம் இல்ல? எங்க அப்பாக்கும் எங்க அம்மானா பயம்தான் மிஸ். இனிமே ஒழுங்கா நடந்துக்கணும், இல்லனா கண்டிப்பா உன் அம்மா கிட்டே சொல்லிடுவேன். சரியா? விடு தமிழ், உன் பிரின்சிபாலுக்கும் உன் கிளாஸ் டீச்சருக்கும் டேஸ்டே இல்லை. அதனால தான் நீ பாடின பாட்டு அவங்களுக்கு பிடிக்கலன்னு தோணுது. நீ ரகிட பாட்டு பாடினதுக்கு பதிலா வேற ஏதாவது பாட்டு பாடிருக்கலாம்ல. அப்பா அடுத்த வாட்டி பார்க்கும்போது வேற பாட்டு பாடுறேன். சரி அப்ப நான் கிளாஸுக்கு போவா? கிளாஸுக்கு போறதுக்கு முன்னாடி உங்க மிஸ் கிட்ட சாரி கேட்டுட்டு போ, இல்லைன்னா
உன் அம்மா வர சொல்லிட போறாங்க, பாத்துக்க. அப்படிலாம் எதுவும் நடக்க கூடாதுப்பா. காலில் விழுந்து சாரி கேட்டு போயிடுறேன். சரி, அப்ப நான் கிளம்பவா? ம். என்னடி பாக்குற? இப்ப வந்தது உன்னோட டூப்ளிகேட் அப்பா தானே? யார் சொன்னா? அவர் ஏன் அப்பா தான்? இல்ல அவர் ஃப்ராடு, எனக்கு தெரியும். ஏய் பிரீத்தி, என் அப்பாவை ஃப்ராடுன்னு சொல்லாத, அப்புறம் எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும். அவர் ஃப்ராடுன்னு தான் சொல்லுவேன். உங்க அப்பா ஃப்ராடு இல்லைன்னு சொல்றேன்ல. ஏய், என் அப்பா ஃப்ராடு இல்ல. ஏய், விட்ரி. உங்க அப்பா ஃப்ராடு தான். விடு. தெரியல பாரதி, முன்னாடியெல்லாம் எது எப்படி நடந்தாலும் நான் இப்படிதான் உறுதியா இருப்பேன். ஆனா இப்ப என்ன சுத்தி ஏதேதோ எப்படியோ நடந்துட்டு இருக்கு. நானும் எப்படியெல்லாமோ இருக்கணும்னு நினைச்சு அதை முடியாம போய் நான் இப்படி புலம்ப ஆரம்பிச்சிட்டேன். விடுடி, காலம் எப்பவுமே இப்படிதான் ஒரு தப்பு கணக்கு போட்டுட்டே இருக்கும். ஆனா காலப்போக்குல எல்லாம் சரியாயிடும். தமிழோட கிளாஸ் டீச்சர் கூப்பிடுறாங்க, பேசுடி. ஹலோ, சொல்லுங்க. இல்லையே, இன்னும் வரலையே. அப்படியா? இன்னைக்கா? ஓ சாரி, அவ அப்படி நடந்துக்கிற பொண்ணே இல்ல. ஏன் அப்படி பண்ணான்னு தெரியலையே. ஓகே, நான் அவளை கண்டிக்கிறேன். சாரி மேம், இனிமே அவ இந்த மாதிரி பண்ண மாட்டா. நான் பாத்துக்கிறேன். என்னவா? அவ கூடு படிக்கிற பொண்ணை போட்டு அடிச்சிருக்கான், முதுகெல்லாம் செவந்திருக்கான். உன் புள்ளல உன்ன மாதிரி தான் இருப்பா. கிண்டல் பண்ணாதடி. வர வர ரொம்ப அக்ரெசிவா நடந்துக்கிறா. ஏய், குழந்தைங்களுக்குள்ள சண்டை போடுறதுலாம் பெரிய விஷயமா? இல்லடி, அவங்க மிஸ் வந்து 2 பேரையும் விலக்கி விட்டதுக்கு அப்புறமும் கோவம் குறையாம அந்த பொண்ணை துரத்தி அடிச்சாலாம். அந்த அளவுக்கு சண்டையா? அவ வரத பாத்தியாடி? எதுவுமே தெரியாதவ மாதிரியே வரா. அத்தை, அம்மா 2 பேரும் ஜாலியா பேசிட்டு இருக்கீங்க. வாங்க. ஏய், பிரீத்தி அடிச்சியா? ஆமா, அடிச்சேன். எதுக்குடி அடிச்ச? அவ சொன்னது எனக்கு பிடிக்கல, அதனால அடிச்சேன். திமிர பாரு. அப்படி அவ என்னடி சொன்னா? ஆதி அப்பா. ஆதி ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவரை தப்பா சொன்னா அதனால அடிச்சேன். அட குட்டி கழுத, நீ அம்மாக்கு மேல நடிக்கிறியே. அவரை பத்தி பேசினா உனக்கு ஏண்டி கோவம் வருது? அப்படிதான் கோவம் வரும், ஏன்னா எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அப்படியே அரைஞ்சு பல்லெல்லாம் பேத்துருங்க. ஏய் சுமார், குழந்தாவ. யாரு இவ? குழந்தையா? விட்டா ஒரு ஊரை வித்து 6 ஊரை வாங்கிட்டு வந்துருவா. 10 நாள் பழகுன ஒருத்தருக்காக ஸ்கூல்ல போய் கெட்டு பேர் வாங்குவியா? அம்மா, அவரை உனக்கு எனக்கு 10 நாள் தான் தெரியுமா? அவரு எப்போல இருந்து நம்ம கூட இருக்காருன்னு உனக்கு தெரியாது? என்ன சொன்ன இப்போ? அப்போ ஆதியா உனக்கும் அம்மாக்கும் எவ்வளவு நாளா தெரியும்? ஏய், உன்னதாண்டி கேக்குறேன், எவ்வளவு நாளா தெரியும்? அவரு இங்க வந்து 2 மாசம் ஆச்சுல்ல. உங்களுக்கும் அழகர் மாமாக்கும் கல்யாணம் ஆனதுல இருந்தே இங்க தானே இருக்காரு. அதனால அவர் எங்களுக்கு 2 மாசமா தெரியும். ஓஹோ, அப்படி சொல்ற. ஆத்தாளும் மகளும் இப்படி நடிக்கிறீங்களே, 2 பேருக்கும் அவார்டே கொடுக்கலாம்ப்பா. இங்க பாரு, கண்டவங்களுக்காக நீ இப்படி சண்டை போடக்கூடாது, புரியுதா? அவர் ஒன்றும் கண்டவர் இல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சவரு. யார் அவரை தப்பா பேசினாலும் நான் அவங்கள அடிக்கத்தான் செய்வேன். அப்படியே போட்டுனா பாரு, ஒரு நாள் வாயிலே சூடு வைக்கணும் இவளுக்குலாம். ஏய், குழந்தை தானே அவ, சும்மா அவளே போட்டு திட்டிட்டே இருக்க. குழந்தை மாதிரி அடி பேசுறா அவ. அவ சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? உனக்கு வேணா புருஷன் தேவையில்லாம இருக்கலாம், ஆனா தமிழுக்கு ஒரு அப்பா தேவை தானே. என்ன சொல்ற நீ? அவ ஆதியதான் அப்பாவா பாக்குறா. என்ன எவ்வளவு நாளைக்கு உன்னையே நீ ஏமாத்திட்டு இருக்க போற சொல்லு. என்ன என்ன சொல்ற நீ? இல்ல பாரதி, எப்படியோ நீ உன் புருஷன் கூட சேர போறது இல்ல.
ஆதியும் அவர் பொண்டாட்டி கூட சேர போறது இல்ல. பேசாம நீங்க 2 பேரும் ஏன் ஒண்ணு சேரக்கூடாது? ஏய் என்னடி பேசுற? என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? பாரதி, இன்னும் எத்தனை வலியை தான் நான் தாங்கணும்? முதல்ல என் வாழ்க்கை ஆரம்பிக்கும் போதே முடிஞ்சு போச்சு. 2வது வாழ்க்கை ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லயே முடிஞ்சு போச்சு. இப்ப திரும்பவும் இன்னொரு வாழ்க்கையா? அப்போ கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த முடிவோட தான் நான் இந்த ஊருக்கு உன்னை பார்க்க வந்தேன். ஏய், நீ தப்பு பண்ணிட்டு இருக்க. உன் விருப்ப வெறுப்புக்காக தமிழோட எதிர்காலத்தை கொலை பண்றது எந்த விதத்துல நியாயம்? நான் இப்படி இருக்கிறதே அவளோட எதிர்காலம் நல்லா இருக்கணும் தான். அப்போ ஆதியே உனக்கு நிஜமாவே பிடிக்கல? ஆதி மட்டும் இல்ல, இனிமே எந்த ஆம்பளைக்கும் என் வாழ்க்கையில இடம் இல்ல. நீ ஒரு தடவை யோசிக்கலாம்ல பாரதி. இது நான் யோசிக்காம எடுத்த முடிவு இல்லடி. ஒரு தடவைக்கு 1000 தடவை யோசிச்சு எடுத்த முடிவு. மேபி நீ அன்னைக்கு இருந்த சிச்சுவேஷன்ல அப்படி முடிவு எடுத்திருக்கலாம்ல. ஆனா இப்போ இருக்கிற சிச்சுவேஷனை நீ மனசுல வச்சுக்கிட்டு அவருக்காக ஒரு தடவை யோசிச்சு பார்க்கலாமே. கொஞ்ச நேரம் கலங்கிட்டு மறுபடியும் தெளியறதுக்கு என் மனசு ஒண்ணு குளமோ குட்டையோ கிடையாது. அது ஆறு மாதிரி. நிக்காம போய் கடல்ல கலக்கிறது தான் அதோட வேலை. எனக்கு உன்ன மாதிரி எல்லாம் யோசிக்க தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், உன் வாழ்க்கையில ஆதி இருந்தாருன்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்புறம் உன் இஷ்டம். சரிடா, ஆண்டாள் அவங்க அப்பா மேல இருக்கிற பாசத்துல எப்படி பண்ணிட்டாங்க. நீ அவங்கள மன்னிச்சு எப்பவும் போல இருக்கலாம்ல. என்னடா 2 பேரும் ஒரே மாதிரி பேசுறீங்களா இல்ல ஒரே மாதிரி சொல்லி வச்ச மாதிரி பேசுறீங்களா? அப்படி இல்லடா, எனக்கு உன் மேல அக்கறையும் பாசமும் இருக்கிற மாதிரி அவங்களுக்கும் ஆண்டாள் மேல இருக்கும்ல. இருக்கும்டா. ஏய் தமிழ், ஏய், நாளையில இருந்து ஆளே பார்க்க முடியல. ஸ்கூலுக்கு போய் ரொம்ப பிஸி ஆயிட்டியோ? 3 பேரும் போட்டி போட்டு நடிக்கிறீங்களாடா. காலையில நீ இவ ஸ்கூலுக்கு போனது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கல. ஏய் தமிழ், ஸ்கூல்ல யாரையோ அடிச்சியாம உங்க அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. என்னது, ஸ்கூல்ல சண்டை போட்டியா? ஏன் தமிழ், என்னாச்சு? அது ஒண்ணும் இல்லடா, இன்னைக்கு ஸ்கூலுக்கு தமிழ் ஆதின்னு ஒருத்தனை அவங்க அப்பான்னு சொல்லி கூட்டிட்டு போயிருக்கா. இவ கூட படிக்கிறவ அவனை பார்த்துட்டு ஃப்ராடுன்னு இருக்கிறான். அதான் இவளுக்கு கோவம் வந்துருச்சு, பிடிச்சி அடிச்சிட்டா அவ. அவ்வளவுதான். என்ன பாக்குற? இங்க பாரு, நீ ஸ்கூலுக்கு போனதும் எனக்கு தெரியும், அங்க போய் இவளுக்கு டூப்ளிகேட் அப்பாவா நடிச்சதும் எனக்கு தெரியும். சரியா? ஆக்சுவலி இல்ல, அது பாரதி கூட்டிட்டு போனா தமிழ் அவங்க அடிச்சாலும் அடிப்பாங்கன்னு சொன்னா, அதான் நான் போயிட்டு வந்தேன். ஆனா ஒண்ணுடா, தமிழோட ஒரிஜினல் அப்பா கூட இவ்வளவு பாசமா இருக்க மாட்டான்டா. குழந்தைய வச்சுக்கிட்டு என்னடா பேசிட்டு இருக்க? நான் எங்கடா தப்பா பேசுறேன்? தமிழுக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கு தமிழை பிடிச்சிருக்கு, பேசாம நீயே அவளுக்கு அப்பா ஏற வேண்டியதாண்டா. டேய் லூசாடா நீ. நீ இப்படிலாம் பேசுறது பாரதிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியும்ல? என்ன ஆகும்? அப்ப நீயே போய் பேசண்டா. டேய் என்ன பேச? தமிழை எனக்கு பிடிச்சிருக்கு, அவளுக்கு நான் அப்பா ஆகணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லு. சூப்பர் ஐடியா மாமா. சூப்பர்ல? தமிழ், நீ கம்முன்னு இரு. மாப்ள, நீ எதாவது பேசி பிரச்சனை எழுத்து விடாத, தயவு செஞ்சு கிளம்பு. போடா. இன்னும் எத்தனை நாளைக்கு பாக்கெட்டுக்குள்ள கை விட்டு இதே முரளி மாதிரியே சுத்திட்டு இருக்க போட்டு நான் பார்க்க தானே போறேன். நீ போ போ போ. தமிழ், என்னடா அவனோட சேர்ந்துட்டு நீ இப்படி பேசிட்டு இருக்க? நான் தான் உங்க அப்பான்னு அழகருக்கு இன்னும் தெரியாது. அது உனக்கு தெரியும்ல. ஆனா நீங்களும் அம்மாவும் சேரணும்னு அழகர் மாமாவும் ஆண்டாளத்தையும் நினைக்கிறாங்க. அவங்க நினைச்ச என்ன யூஸ்? உங்க அம்மா நினைக்க மாட்டேறாங்க.